ஓம் நம சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிதுன ராசிக்காரங்களை பற்றி. மிதுன ராசிக்காரங்க உங்கள் மனசில் இப்போ என்ன ஓடிட்டு இருக்கு அப்படின்னா, ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி ஆகுதுன்னு ஒரு கேள்வி தினமும் உங்களுக்கு எழுந்துகிட்டே இருக்குது. சில நேரம் வீட்டில் இருந்தால் கூட மனசு அமைதியாக இருக்க மாட்டேங்குது. யாரோ புரிஞ்சுக்கலன்னு ஒரு வேதனை, சொல்லணும்னு நினச்சாலுமே சொல்ல முடியாத நிலை, சொல்லாமல் இருந்தால் உள்ளுக்குள்ளே ஒரு எரிச்சல். இது சாதாரணமான காலம் கிடையாது. சனியினுடைய கண் உங்கள் ராசி மேலே விழுந்திருக்கு. சனி பார்க்கும் பொழுது வாழ்க்கை சும்மா இருக்காது, சோதனையை வச்சு தான் விடுவார். சனி வந்தால் சாமி கூட சோதிப்பான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது வெறும் பழமொழி கிடையாது, அது உண்மை. மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ ஒரு பெரிய மாற்ற காலம் நடக்குது. வீட்டுக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே பெருசாக மாறும். யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட மனசு உடைஞ்சு போயிடுவீங்க. இந்த வீட்டை விட்டே போயிடலான்னு கூட சில நேரம் உங்களுக்கு தோணும். ஆனால் கவனமாக கேளுங்க, இது ஓடி போக சொல்லும் காலம் கிடையாது, நின்று சமாளிக்க சொல்லக்கூடிய ஒரு காலம். சனி ஒருத்தரை கஷ்டப்படுத்த மாட்டார், அவங்கள கஷ்டம் மூலமாக வலிமையாக்குவார். மிதுன ராசிக்காரங்க இப்போ சந்திக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, வீட்டில் யாராவது உங்கள் மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்கள் நல்லதுக்காக பேசினாலுமே தவறாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே சந்தோஷமாக வைப்பாங்க. நல்லவங்களுக்கு 4 பேர் எதிரின்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்குது. சனி காலத்தில் நண்பர்கள் கூட தூரமாகலாம், உறவுகள் கூட மாறலாம், நம்பினவங்க கூட விலகலாம். ஆனால் இதில் ஒரு ரகசியமும் இருக்குது. சனி எப்போ ஒருத்தரை தனியாக நிறுத்துகிறாரோ அப்போ அவங்களுக்கு புதிய வழி திறக்க போகுது அப்படின்னு அர்த்தம். மிதுன ராசிக்காரங்க இப்போ தனியாக உணர்றது உண்மைதான். சில நேரம் அழுதுகிட்டே தூங்குறீங்க, சில நேரம் சாப்பிடவே மனசு இல்லாமல் போகுது, சில நேரம் யார்கிட்டையுமே பேசணும் போல தோணும், யார்கிட்டையாவது பேசணும் அப்படின்னு தோணும், சில நேரம் பேச யாருமே இல்லையேன்னு தோணும். இது எல்லாமே சனியினுடைய ஒரு சோதனை தான். கஷ்டப்பட்டவன் தான் உயர்வான்னு சொல்லுவாங்க. அது மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் நடந்தே தேரும். இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய நிலை வரும். வீட்டுக்குள்ள பிரச்சனையா, வேலை சம்பந்தமான பிரச்சனையா, அல்லது மனசு சம்பந்தமான விஷயமா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய முடிவு. அந்த முடிவு தான் உங்கள் வாழ்க்கையவே திருப்ப போகுது. சனி கஷ்டம் கொடுக்குறாரு, ஆனால் கையில் காலியாகவே விடமாட்டார். மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த காலத்தில் மெதுவாக நல்ல மாற்றம் அப்படிங்கிறது வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டங்களும் இருக்கதான் செய்யும். மழை பெய்யாமல் வானவில் வராதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் கஷ்டம் இல்லாமல் சந்தோஷம் வராது. வீட்டை விட்டு வெளியே போயிடலாம்னு நினைக்கிற மிதுன ராசிக்காரங்க இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. இது ஓடி போகக்கூடிய நேரம் கிடையாது, உங்களை நிரூபிக்க வேண்டிய நேரம். சனி உங்களை தள்ள மாட்டார், உங்களை உயர்த்த தான் போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மிதுன ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலுமே நின்று சமாளிக்கணும். அத்தனையுமே உங்களால் சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. சில நேரம் உங்கள் மனசு ரொம்பவே சோர்ந்து போயிருக்கும். என்ன செய்யறது, எங்கே போகிறது, யாரை நம்புறது அப்படின்னு தெரியாத நிலையெல்லாம் கூட இருந்திருக்கு. கண்ணு முன்னாடி இருக்கவங்களே சில நேரம் அந்நியமாக தோணும். இது வரைக்கும் நம்பி இருந்த உறவுகள் எல்லாமே தூரமாக போயிட்டாங்கன்னு கூட தோணும். உறவுகள் இருந்தாலும் மனசில் புரிஞ்சவங்க இல்லையான்னு அது தனிமை அப்படிங்கிறவங்க பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த தனிமையை இப்போ மிதுன ராசிக்காரங்க உணர போகிறாங்க. சனியினுடைய காலம் வந்தால் மனசு தான் முதல்ல சோதனைக்கு வரும். வெளியில் பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே குழப்பம் வரும். அதுதான் இப்போ நடக்க போகுது. வீட்டில் சின்ன விஷயத்துக்கே பெரிய சண்டை, சொல்லாமல் இருந்தால் கோபம், அதாவது புரிஞ்சுக்க மாட்டாங்க, சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்படி 2 பக்கத்துலேயுமே சிக்கி நிற்கிற ஒரு நிலை வருது. சில மிதுன ராசிக்காரங்க மனசுக்குள்ளே ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இப்படி வாழ்றதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது போயிடலான்னு கூட தோணும். அதெல்லாமே ஒரு தப்பான எண்ணம் கிடையாது, ஆனால் அந்த நேரம் சரியான நேரமும் கிடையாது. சனியினுடைய காலத்தில் எடுத்த முடிவு ரொம்பவே நிதானமாக இருக்கணும். அவசரமாக எடுத்த முடிவு வாழ்க்கையவே திருப்பிடும். அவசரம் ஆபத்துன்னு சொல்லுவாங்க. அது இப்போ உங்களுக்கு சரியாக பொருந்தும். சிலருக்கு வேலை பிரச்சனை, சிலருக்கு பண பிரச்சனை, சிலருக்கு குடும்ப பிரச்சனை, சிலருக்கு மனசு சம்பந்தமான காயம். இந்த 4 விஷயமும் சேர்ந்தாதான் சனியினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது முழுசாக தெரியும். மிதுன ராசிக்காரங்க இது வரைக்கும் யாரையுமே கஷ்டப்படுத்த நினைக்கல, நல்லதுக்காகத்தான் எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் நல்லவங்க வாழ்க்கையில தான் சோதனை அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. நல்லவங்களை கடவுள் அதிகமாக சோதிப்பார்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ நடக்குது. ஒரு நேரம் வந்தால் உங்கள் மனசு யார்கிட்ட பேசணும்னு தேடும், ஒரு தோளும் தேடும், ஒரு ஆறுதலும் தேடும். ஆனால் யாருமே கிடைக்காத மாதிரி தோணும். அந்த நேரத்தில் தான் சனி உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பாரு. நீங்கள் யாரையுமே நம்பி வாழக்கூடாது, நீங்கள் உங்களை நம்பி வாழணும். மிதுன ராசிக்காரங்க வாழ்க்கையில் இப்போ நடக்கக்கூடிய இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு மாற்ற காலம். இது கஷ்டமாக இருக்கும், ஆனால் முடிவில் நல்லதாக தான் இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியே போக நினைப்பாங்க, சிலர் மனசில் தூரமாகிடுவாங்க, சிலர் பேசாமல் அமைதியாக இருப்பாங்க. அமைதி தான் இப்போ உங்களுக்கு பெரிய ஆயுதமாகவும் இருக்குது.
அமைதி காக்கிறவங்க தான் வெற்றியை காப்பாங்கன்னு சொல்லுவாங்க. சனி காலத்தில் தான் சண்டை போட்டால் தோல்வி, அமைதியாக இருந்தால் வெற்றி. மிதுன ராசிக்காரங்க இந்த காலத்தில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, யாரு கூடயுமே வாக்குவாதம் பண்ணாதீங்க, யாரையுமே காயப்படுத்தாதீங்க, உங்கள் மனசை மட்டுமே பார்த்துக்கோங்க. சில நாட்கள் கஷ்டமாக இருக்கும், சில இரவுகள் தூக்கம் வராது, சில நேரம் கண்ணீர் தானாகவே வரும். ஆனால் அந்த கண்ணீர் வீணாக போகாது. சனியினுடைய காலத்தில் விழுந்த கண்ணீர் தான் பின்னாடி சந்தோஷத்துக்கான விதையாகும். மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் உங்களுடைய திறமை அப்படிங்கிறது வெளியே வரும். இதுவரைக்குமே யாருமே கவனிக்காத உங்கள் திறமை இனி யாராலையுமே மறைக்க முடியாது. மண்ணுக்குள்ளே இருந்த வைரம் ஒரு நாள் வெளியில் வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் வெளிச்சம் பார்க்கும். சனி தள்ளுற மாதிரி தோணும், ஆனால் உண்மையிலேயே முன்னாடி தள்ளுறாரு. மிதுன ராசிக்காரங்க மனசு உடையாதீங்க, வீட்டை விட்டு வெளியே ஓடி போகணும்னு நினைக்காதீங்க. காலம் மாறும், இந்த கஷ்டம் நீண்ட நாட்களுக்கு இருக்காது. சனியினுடைய சோதனை முடிஞ்சதுமே வாழ்க்கைங்கிறது மெதுவாக சிரிக்க ஆரம்பிக்கும். உங்கள் வீட்டில் இருந்தவங்களே ஒரு நாள் உங்களை புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்களை குறை சொல்கிறவங்க நாளைக்கு உங்களை பாராட்டுவாங்க. அதுதான் சனியினுடைய தன்மையாகவும் இருக்கும். முதல்ல சோதனை பின்னாடி வெற்றியாகவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருமே நம்மளை விட்டுட்டு போயிட்ட மாதிரி தோணும். எல்லா நிலையிலையுமே நம்ம கஷ்டமாக இருக்க மாதிரி தோணும். அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. சனி ஃபஸ்ட்டு என்றைக்குமே சோதனை தான் கொடுப்பாரு, பிறகுதான் நமக்கான நன்மையை கொடுப்பாரு. மிதுன ராசிக்காரங்க சனி காலம் அப்படின்னாலே பயப்பட வேண்டியது கிடையாது, ஆனால் கவனமாக இருக்க வேண்டிய காலம்தான். ஏன்னா சனி அப்படிங்கிறது ஒருத்தரை சோதிக்கும் போது அவங்களுடைய மனசையும் பொறுமையும் நம்பிக்கையும் எல்லாத்தையும் தான் சோதிப்பார். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது அதுதான். சில நேரம் காரணமே இல்லாமல் மனசு உடைஞ்சு போகும், சில நேரம் எல்லாருமே எதிரியாக தோணுவாங்க, சில நேரம் நம்ம இருக்கிறத யாருமே தேவையில்லைன்னு தோணும். அந்த எண்ணம் வந்த உடனே நினச்சிக்கோங்க, காலம்தான் கஷ்டத்தை கொடுக்கும், மனிதன் இல்லை அப்படின்ட்டு. மிதுன ராசிக்காரங்க ரொம்பவே நல்ல மனசு கொண்டவங்க. யாருக்காவது உதவி செய்யணும்னு நினைப்பாங்க, யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா தாங்க முடியாது. ஆனால் அவங்களுக்கே கஷ்டம் வந்துச்சு அப்படின்னா யாருமே அருகில் வரமாட்டாங்க. நீரில் விழுந்தவனுக்கு கரை தான் உதவும்னு சொல்லுவாங்க. அது போல தான் இப்போ உங்களுடைய கரை நீங்களே. வீட்டில் சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்காம போகும், யாராவது உங்கள் முடிவை மதிக்க மாட்டாங்க. சில நேரம் பேசுகிற வார்த்தை கூட குத்துற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தை தான் உங்களை வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு தூண்ட வைக்கும். ஆனால் ஒரு உண்மை என்னென்னா, வீட்டை விட்டு போனாலே பிரச்சனை முடிஞ்சிடாது, புதிய பிரச்சனை தான் ஆரம்பமாகும். ஓடியவனுக்கு ஓய்வு கிடையாது. அது மாதிரி தான் ஓடுவது அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது தீர்வு கிடையாது. நின்று சமாளிக்கணும். வீட்டை விட்டு போகிறதுங்கிறத விட ஒரு இடத்த விட்டு நமக்கு அந்த இடமே வேண்டான்னு நம்ம முடிவு பண்ணுற பார்த்தீங்களா, அதை தான் குறிக்குது. இந்த 3 விஷயத்தையும் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பொறுமை அப்படிங்கிறது ஒரு பாடம், அமைதிங்கிறது பாடம், தன்னம்பிக்கைங்கிறது பாடம். இந்த 3 விஷயத்தையும் கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் யாருனாலையுமே உங்களை தடுக்கவே முடியாதுங்கிறது உறுதி. சில நாட்களில் வீட்டில் பெரிய வார்த்தைகள் எல்லாமே மோதல் வரும். அந்த நேரம் கோபம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தில் ஏதாவது தவறான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. சில நாட்களில் வீட்டில் பெரிய வார்த்தைகள் மோதல் வரும். அந்த நேரம் கோபம் அதிகமாக இருக்கும். அந்த கோபத்தில் ஏதாவது தவறான முடிவுகள் எல்லாமே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சனி காலத்தில் ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க, கோபம் வந்துச்சுன்னா நேரம் அப்படிங்கிறது அமைதி காக்கணும். கோபத்தில் சொன்ன வார்த்தை கல்லால் அடித்த காயத்தை விட ஆழமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. மிதுன ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற கஷ்டம் அப்படிங்கிறது நீண்ட காலத்துக்கு இருக்காது. சனி சோதனை கொடுப்பாரு, ஆனால் காலம் முடிஞ்சதுமே நல்ல பலனை தான் தருவார். சிலருக்கு பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் எல்லாமே வரும். கையில் பணம் நிற்காது, வருமானம் குறையும், செலவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த நேரம் மனசுடைஞ்சு போகும், என்ன பண்ணுறது அப்படின்னு தோணும். ஆனால் நினச்சிக்கோங்க, காசு போனால் கஷ்டம் வரும், கஷ்டம் போனால் காசு வரும். சனி காலத்தில் பணத்தை ரொம்பவே கவனமாக செலவு பண்ணணும். அவசியம் இல்லாத செலவுகள் எல்லாமே வேண்டாம். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம், யார்கிட்டையுமே தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். இதுதான் பாதுகாப்பு. மிதுன ராசிக்காரங்களுக்கு இன்னொரு விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்பின நண்பன் கூட தூரமாக போகலாம், நம்பின உறவு கூட மாறலாம். அதை பார்த்து மனசு உடஞ்சிட போயிடாதீங்க. நேரம் தான் மனிதரை காட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் இப்போ வந்திருக்குது. யார் உண்மையாக இருக்காங்க, யார் போலியாக இருக்காங்க எல்லாமே தெரிஞ்சிடும். அது ஒரு சனியினுடைய வேலை. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வரம் என்னன்னா, அவங்க உள்ளுக்குள்ளே வலிமை பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. முன்னாடி சின்ன விஷயத்துக்கே கவலைப்பட்டவங்க இப்போ பெரிய பிரச்சனையுமே அமைதியாக சமாளிக்க கற்றுக்குவாங்க. வீட்டை விட்டு ஓடி போகணும்னு நினைக்கிறவங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்கள் அம்மாவை நினச்சிக்கோங்க, உங்கள் அப்பாவை நினச்சிக்கோங்க, உங்கள் குடும்பத்தை நினச்சிக்கோங்க, உங்களுடைய மனைவி உங்களுடைய குழந்தைகளை நினச்சிக்கோங்க. சனி பிரச்சனை கொடுக்குறாரு, ஆனால் குடும்பத்தை விட்டு தூரமாக போக சொல்லவே மாட்டார். என்றைக்கும் அப்படி போகவும் விட மாட்டார். மாறா குடும்பத்தை புரிஞ்சுக்க சொல்லுவார்.
சில நாட்கள் அமைதியாக இருந்தால் போதும், காலம் எல்லாமே சரியாகிரும். காலம்தான் காயத்தை ஆற்றும் மருந்துன்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு அடுத்த மாதத்தில் ஒரு நல்ல செய்தி வரும். வேலை சம்பந்தமான நல்ல மாற்றம், அல்லது பணம் சம்பந்தமான வாய்ப்பு, அல்லது மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம். சனி சோதனை முடிஞ்சதுமே உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது புதுசாக ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் சூப்பராக நடக்க போகுது. என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் இருக்கும். அந்த சோதனையெல்லாம் கடந்து வந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான வெற்றி பாதையை நீங்கள் பார்க்கவே முடியும். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத கூடவே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா. ஓம் முருகா போற்றி.